வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது 2வது நாள் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான். இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மாடல் தான். இது நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்க முடியும். சிம்பிளாக இருக்கும், ஆனாலும் ஈஸியாகவும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம மேலே போகணும். அதனால் நான் உங்களுக்கு சிம்பிளாக தைக்கிறதுலேருந்தே அப்படியே கொண்டு போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் ரவுண்ட் நெக்கில் பண்ணியிருந்தோம். இது நெக்லஸ் கழுத்தில் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி இனிமேல் டிசைன் ப்ளவுஸ் வீடியோ உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் பார்த்து நீங்கள் ஒரு டிசைன் ப்ளவுஸு வெட்டி நீங்களும் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி தச்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது நெக்லஸ் கழுத்து தான். இது அடித்து திருப்புற மாதிரி நம்ம தச்சுட்டு ஏதாவது இடுப்பு தையல் போடுறோம் பார்த்திங்களா, அது என்ன பண்ணிட்டேன், அதுவுமே அடித்து திருப்புற மாதிரி அந்த ஓரத்தில் தையல் போட்டு அப்படியே திருப்பி எடுத்துக்க வேண்டியது தான். அப்போ நம்ம நெக்கில் அர்க்காத் பண்ணி விட்டுடலாம். நெக்கில் அர்க்காத் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம போட்ட தையலில் படக்கூடாது. தையலில் படாமல் அழகாக நமக்கு அந்த ஷேப் வர மாதிரி நம்ம அதை அர்க்காத் பண்ணி விட்டுடலாம். அர்க்காத் பண்ணி விட்டுட்டு திருப்பி எடுத்து படிமான தையல் போட்டுடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தொடர்ச்சியாக இதே போல் எனக்கு நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் உங்களுக்கோசம் சரி நம்ம வியூவர்ஸ் நம்மளை பார்த்துட்டு டிசைன் ப்ளவுஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ளுமே டிசைன் ப்ளவுஸ் நிறையா உங்களுக்கு புதுசாக வீடியோ எடுத்து போடுவேன். நீங்களும் பார்த்து நீங்களும் கற்றுக்கணும். நீங்களும் தச்சு போடணும். எனக்கும் டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தச்சு போடணும். அப்படி நீங்கள் தச்சு போட்டால் தான் நீங்கள் வெளில பார்க்குறவங்களுக்கும் இவங்க டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மக்கிட்ட கொடுத்து எனக்கு டிசைன் ப்ளவுஸ் ஒன்று தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதனால் டிசைன் ப்ளவுஸ் எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு எப்பயுமே சொல்லாதீங்க. நம்மளால் முடியாது ஒன்றுமே கிடையாது. அதனால் நம்ம முடியும்ன்ற நம்ம தன்னம்பிக்கையோடு நம்ம இந்த வேலையை செய்யும்போது தான் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிருப்போம். நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் உக்காந்தோன்னா நம்மளால் முடியாது தான். அதனால் நீங்கள் எப்பயுமே நம்மளால் முடியும், ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்து நீங்கள் தச்சு பார்த்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த டைமில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் தான் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இதில் நம்ம இடுப்பில் மடித்து தைப்போம் பார்த்திங்களா, அதுபோல் நான் 1 இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பீஸ் வச்சு மடித்து தைச்சிருப்போம் பார்த்திங்களா, அது மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டு தைக்கும்போது நமக்கு இடுப்பு அழகாக சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாதிரி நீங்களும் தைச்சிக்கோங்க. இதை தைச்சிட்டுனா இது சுற்றி நம்ம ரஃப்புக்குனா ஒரு தையல் போடுவோம் இல்லையா, லைனிங்கையும் நம்ம மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி. அது மாதிரி என்ன பண்ணுன்னா, நான் எப்பயுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நீட்டு தையல் வச்சுப்பேன். நீட்டு தையலை வச்சு சுற்றி தையல் போட்டுடுவேன். அது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி லைனிங் துணியை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணும்போது, மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது நீட்டு தையல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. வேலையும் சீக்கிரமாக முடியும். நமக்கு எப்படி சொல்கிறது, வேலை நம்ம குயிக்காக முடியும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது மாதிரி நீட்டு தையல் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே ஒரு பூனை சாரீ ப்ளவுஸு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் அந்த கார்னர் அந்த இதெல்லாமே நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி சென்ட்ரு காட்டி போட்டுடுங்க. லைனிங் பீஸையும் நம்ம ஒரிஜினல் பீஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேர் குண்டூசி வச்சும் தைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம நீட்டு தையலாக வச்சுட்டு சென்ட்ரு காட்டி ஒரு தையல் போட்டு விட்ருவேன், நவராமல் இருக்கிறதுக்கு. அது பேக் பீஸாக இருந்தாலும் சரி தான், ஃப்ரண்ட் பீஸாக இருந்தாலும் சரி தான், அந்த மாதிரி பண்ணிக்குவேன். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது லைனிங் துணி தனியாக, நம்மளுடைய ஒரிஜினல் பீஸ் தனியாக பிரிஞ்சு வராது. ரெண்டும் ஜாயிண்டாக அப்படியே இருக்கும். அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்கு பீஸை முடிச்சிட்டோம். அடுத்தது டிசைனுக்கு நமக்கு இந்த சம்சா மாடலில் நம்ம அந்த டிசைனுக்கு துணியை தச்சு எடுத்துக்கலாம். நமக்கு நெக்குக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அவ்வளோ பீசஸ் நம்ம தச்சு எடுத்துகிட்டு நம்ம பிசுரை வச்சு கட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்கில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடணும். இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதிலே நிறையா இருக்குது. இந்த நம்ம இப்போ மடிக்கிறோம் பார்த்திங்களா, இதில் நிறைய விதமாக இருக்குது. அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ பேசிக்லேருந்து வர்றதுனால நான் உங்களுக்கு இதிலருந்தே போயிட்டுருக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நான் போடுவேன். நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. இது இந்த டைலரிங் வேலையில் கடல் போல் நீங்கள்
ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கற்றுக்கலாம் நீங்கள். நிறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து சின்ன சின்னதாக ஓனாக நிறைய கற்றுக்கினேன் இதில் நான். ஒரு டிசைன் ப்ளவுஸ் பார்க்குறேன் அப்படின்னாலுமே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போது நம்ம பார்க்குறது வந்து ரவுண்ட் நெக்காக இருக்கும். ஆனால் நான் வந்து யோசிச்சுப்பேன், இப்படி வந்து நம்ம இது வந்து நம்ம நெக்லஸ் கழுத்துலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னுட்டு அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஒவ்வொரு நெக்குக்குமே ட்ரை பண்ணுவேன். நிறைய இருக்குது இதில். நம்ம வந்து ஒன்று பார்த்துட்டோன்னா அதே மாதிரியே நம்ம பண்ணணுன்னுலாம் அவசியம் கிடையாது. நமக்கும் நம்ம மைண்டுக்கு ஓனாக நம்ம எப்படி யூஸ் பண்ணணுன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண நெக்குக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டு அப்படியே வச்சு நம்ம தச்சுன்னு வந்துடுவோம். இதே போல் அப்படியே ஷேப் வச்சு அப்படியே நம்ம தச்சுன்னு வந்துடுவோம். அப்படியே ஒன்று மேலே ஒன்று கொஞ்சம் வச்சு கேப் வச்சு அப்படியே தச்சுட்டு வந்துடுவோம். இதில் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதை நீங்கள் தச்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உடனே நீங்கள் ஒரு சாதா துணியோ இல்லை வந்து உங்களுக்கு நல்லாவே தைக்க தெரியும்னா நீங்களே உங்களுடைய ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தச்சுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம அப்படி தச்சுக்கிட்டு வந்துட்டோம். சென்டரில் வந்து நமக்கு கேப் அடிக்கும். அதனால் என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு பீஸை எடுத்து நல்லா அகலமான சைடு பீஸை எடுத்து அதை வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கிறது இந்த பக்கமும் அந்த பக்கமும் மடித்தோம்னாக்கா அது ஒரு டிசைனாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து சென்டரில் வச்சிடணும். சென்டரில் வச்சுட்டு அப்படியே அந்த ஷார்ப்புக்கு அப்படி தச்சு அப்படி திருப்பிட்டு மறுபடியும் நம்ம எப்பயும் தைக்கிற போலவே தைக்கணும். ஏன்னா அங்கே கேப் இருக்கும், ரொம்ப அதிகமாக கேப் இருக்கும். அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா அதுவுமே நல்லாயிருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நெக்கு சுற்றி நம்ம தைச்சிக்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணணுன்னா அந்த நெக்கு ஓரத்தில் தான் நம்ம வந்து அப்படியே அந்த பிசுறு தெரியாமையும் நம்ம தைக்க போகிறோம். அதனால் வந்து இப்போ இதில் இருக்கிற பிசுரை வந்து கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை தைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது கீழே உள்ள நம்ம ப்ளவுஸ் துணியில் கத்திரிக்கோல் படாமல் நம்ம பீஸ் வச்சு தைச்ச துணியை மட்டும் நம்ம எக்ஸஸாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கோல்டு கலர் லேஸ் எடுத்து இதுக்கு நம்ம கழுத்துக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம இது எப்பயுமே சரி தான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மெயினாக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக வரணும் அப்படின்னு நம்ம தைக்கிறது ஒரு மடங்குன்னா இது மாதிரி வச்சு தைக்கும்போது நீங்கள் லேஸ் என்ன கலர் நீங்கள் லேஸ் போடுறீங்களோ அதுக்கு மேட்சாக வந்து நூல் போட்டு தைக்கணும். இப்படி தைச்சாதான் வந்து நமக்கு அது ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து தைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த கலருக்கே நீங்கள் வந்து அந்த லேஸ் வச்சு தைக்கும்போது அது ஃபினிஷிங்கே இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கனாலே நீங்கள் அந்த லேஸ் என்ன கலர் வருதோ சேம் கலர் நூல் போட்டு தைச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்கறதுக்கு டிசைன் ப்ளவுஸு நல்லாயிருக்கும். சுற்றி நம்ம அந்த பிசுறு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக வெளியே தெரிகிறத மட்டும் நம்ம பிசுறை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நமக்கு இந்த சைடு வச்சு தைக்கிறத விட அந்த ஆப்போசிட் சைடில் வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த பக்கம் வச்சு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே தைச்சிட்டு வாங்க. அப்படியே பொறுமையாக அழகாக அந்த பிசுறு வந்து மறையிற போல் வச்சு தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும். நமக்கு அந்த பிசுறு வந்து வெளியே தெரிஞ்சதுன்னா டிசைன் ப்ளவுஸே கெடுத்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி உள்ள லேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் நல்லா வளைஞ்சி கொடுக்குற மாதிரி லேஸையும் பார்த்து வாங்கிக்கோங்க. என்ன நான் எப்பயுமே எப்படி வாங்குவேன்னாக்கா அந்த ஒன் சைடு லேஸாக தான் பார்த்து வாங்குவேன். நான் லேஸ் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் லேஸ் எப்படி இருக்கணுன்றதை காமிக்கிறேன். லேஸ் வந்து எப்பயுமே வந்து அந்த மாதிரி ஒன் சைடு இருக்கிற லேஸ் எப்படி இருக்குன்னா நல்லா நமக்கு பெண்டாக வளைஞ்சி கொடுக்கும். அது மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த நெக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தாலுமே அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த லேஸு வளைஞ்சி கொடுக்கும். அது டிசைன் ப்ளவுஸில் அதுவுமே ஒரு மெயின் காரணமும் இருக்கும். நீங்கள் வந்து லேஸ் வந்து வளைஞ்சி கொடுக்க முடியாத லேஸ்லாம் வாங்காதீங்க. நல்லா ஷேப்பாக வர மாதிரி வளைஞ்சி கொடுக்குற மாதிரி லேஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த டிசைன் ப்ளவுஸ்க்கே ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இது மாதிரி நீங்கள் தைச்சிட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தையலும் போட்டுடுங்க. 2 தையல் போடணும் லேஸில் எப்பயுமே. தைச்சிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சுது. முடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 2 பக்கமும் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். பேக்கில் வந்து 2 டாட்ஸ் பிடிப்போம் இல்லையா? எப்பயுமே டிசைன் ப்ளவுஸில் மட்டும் டாட்ஸ் பிடிச்சிட்டு தைக்காதீங்க. நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டாட்ஸ் பிடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக எந்த இடத்துல நமக்கு ஒரு மாதிரி தூக்கிக்கிட்டு பேக்கில் வந்து தூக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம ஷேப் பிடிச்சோன்னா ஷேப்பாக கரெக்டாக உட்காந்துரும். அதனால் வந்து எப்பயுமே டிசைன் ப்ளவுஸில் மட்டும் நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பேக்கில் வந்து டாட்ஸ் பிடிச்சிக்குவாங்க. அவ்வளோதான், டாட்ஸ் பிடிச்சாச்சு. 2 பக்கமும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ மணி வந்து
நம்ம பீடு ஒர்க் வந்து இப்போ அதில் பண்ண போகிறோம். பீடு வந்து அதில் வச்சு தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ டிசைன் ப்ளவுஸும் முடிஞ்சிடுச்சு. பீடு வச்சு முடித்தா தான் இது வந்து ஃபினிஷிங்க்கு முடியுதுன்னு அர்த்தம். பாருங்கள், இது எப்பயுமே வந்து இந்த பீடு வந்து வைக்கும்போது நம்ம எந்த மாதிரி மாடல் வைக்க போகிறோம் அப்படின்றதும் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போது நம்ம அந்த முக்கோண ஷேப்பில் வச்சு தைச்சதில் மட்டுமே வச்சு பீடும் பண்ணலாம். பக்கத்தில் அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்லேயுமே வச்சும் தைக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம தைக்கிறதுல தான் இருக்குது. நம்ம பீடு எப்படி நம்ம கொடுக்குறோம், அது எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றதுல தான் இருக்குது. நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம அந்த அந்த முக்கோண ஷேப்பில் இருக்கிறதுல மட்டும் வைக்காமல் பக்கத்துலேயும் அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துட்டோம்னாக்கா அது பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். நீங்களும் வீடியோவை பார்த்துட்டு புது புது மாடல் டிசைன்லாம் நீங்கள் தைச்சி நீங்களும் புதுசாக ஒரு ஒரு டிசைன் ப்ளவுஸு தைக்க முடியும் எங்களால் அப்படின்னு சொல்கிறது நீங்களும் தைச்சி பழகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம அழகாக பீடு ஒர்க் முடிச்சிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேறு ஒரு நெக்கில் நம்ம டிசைன் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.